ஹாய், வெல்கம் டு லிவ் வித் ஃபுட். இன்றைக்கி நம்ம மில்லட் ரெசிபி பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. இது சிறுதானியத்தை வச்சு ஊத்தப்பம் பண்ணியிருக்கேன். இது எப்படி கிறிஸ்பாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குன்றதை பார்க்கலாம். இது சட்னி சாம்பாரோடு சாப்பிட டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க இந்த ஹெல்த்தி டேஸ்டி ரெசிபி எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இப்போ நான் ஒரு கப்பில் குதிரைவாலி அரிசி எடுத்திருக்கேன். அதே கப் அளவுக்கு பாதி அளவு உளுத்தம் பருப்பு எடுத்துக்கலாம். இப்போது அதே கப்பில் 1/4 பங்கு நம்ம அவல் எடுத்துக்கலாம். இதை மூணுத்தையும் நல்லா ஒரு 2 மணி நேரம் போல் ஊற வச்சிடலாம். ஊற வச்சுட்டு கிரைண்டரில் நல்லா அரைச்சி வச்சுக்கலாம். இந்த மாதிரி இப்போ இந்த மாவை நல்லா புளிக்க விடணும். சப்போஸ் நாளைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வேணும்னா இன்றைக்கி ஈவினிங்கே அரைச்சி வச்சுருங்க. அப்போ காலையில் மாவு தயாராகிடும். இப்போ ஒரு கடாயில் ஆயில் விடலாம். ஆயில் நல்லா சூடானதும் கடுகு போடலாம். கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. மணிப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கப்பு கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் 3 கட் பண்ணி வச்சதை ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா ரோஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இப்போ நல்லா ரோஸ்ட் பண்ணலாம். நல்லா ஒரு பிங்க் கலரில் வரணும். பாருங்கள், நல்லா ரோஸ்ட் பண்ணியாச்சு. இப்போது கல்லில் இந்த மாவை 2 கரண்டி இந்த மாதிரி ஊற்றிக்கலாம். இந்த ஊத்தப்பம் செய்யும்போது கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயும் சிம்லேயும் வைக்கணும். இப்போ நம்ம வதக்கி வச்சிருந்த வெங்காயத்தை தூவிக்கலாம். இதுக்கு மேலே துருவிய கேரட்டை தூவிக்கலாம். இப்போ ஆயில் விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் கொஞ்சம் நேரமும் சிம்மில் கொஞ்சம் நேரமும் வைக்கணும். அப்போ தான் கொஞ்சம் கிறிஸ்பியாக வரும். பாருங்கள், இதில் ரொம்ப ஹெல்தி பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது. இந்த குதிரைவாலி அரிசியில் இது கலோரிஸு ரொம்ப கம்மியாக இருக்குது. ஃபைபர் கண்டென்ட்டும் நிறைய இருக்குது. இது அனிமிக்கை க்யூர் பண்ணும். இதை வாரத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி எடுத்துக்கலாம். நீங்கள் இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்ததுன்றதை எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நமக்கு ஆல்மோஸ்ட் ஊத்தப்பம் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.